வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். பிரேமாவும் பாக்கியமும் சாப்பாடு ரெடி பண்ணி டேபிளில் வைத்திருந்தார்கள். சுரேஷ் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவனும் குளித்துவிட்டு சாப்பிட வந்தமர்ந்தான். பிரேமா சாப்பாடை எடுத்து அவனுக்கு பரிமாறினாள். மருமகனுக்கு பரிமாறச் சொல்லி பாக்கியம் பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாள். சுரேஷின் கண்கள் கலங்கியது. உட்கார் பிரேமா, நீயும் சாப்பிடு, சேர்ந்து சாப்பிடலாம். அத்த, நீங்களும் வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம் என்றான் சுரேஷ். இல்ல மாப்ள, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம் என்றாள் பாக்கியம். என்னங்க, என்ன ஆச்சு, ஏன் அழுகுறீங்க என்றாள் பிரேமா. ஒன்னும் இல்ல பிரேமா, எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு என் அம்மா மட்டும்தான். நான் சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அப்போ கூட அவங்க சாப்பிடாம தண்ணிய குடிச்சிட்டு எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு வந்து இப்போ நான் நல்லா இருக்கேன். இத பார்க்காம போயிட்டாங்க. எங்க அம்மா பரிமாறுகிற மாதிரியே இருக்கு. அதான் கஷ்டமா இருக்கு என்றான் சுரேஷ். ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்போதான் நான் வந்துட்டேல்ல. நான் உங்களை உங்க அம்மா மாதிரி பார்த்துப்பேன்லாம் நான் சொல்லல. ஆனா உங்க அம்மா ஞாபகம் வராத அளவுக்கு உங்களை நல்லா பார்த்துப்பேன். சரி சாப்பிடுங்க, எதையும் நினைக்காதீங்க. வாங்க கோவிலுக்கு கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு சாப்பாடு பரிமாறினாள் பிரேமா. சுரேஷ் நன்றாக ருசித்து சாப்பிட்டான். பிறகு கோவிலுக்கு கிளம்பினார்கள் இருவரும். அத்த, கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு சுரேஷ் கிளம்பினான். போயிட்டு வரேம்மா, நீ பத்திரமா இரு என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக கோவிலுக்கு கிளம்பி விட்டார்கள் இருவரும். அவர்கள் தெருமுனையை தாண்டும் வரை பாக்கியம் அவர்களை பார்த்து கொண்டே நின்றாள். என் பொண்ணு இப்படி வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ என் கண் குளிர பார்த்துட்டேன். இப்போ இறந்து போனா கூட எனக்கு சந்தோஷம்தான் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தாள் அவள். ஒரு வழியாக கோவிலை வந்து சேர்ந்தார்கள் இருவரும். உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கும் போது கோவிலின் படிக்கட்டில் அமர்ந்திருந்தார்கள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனாலதான் நீங்க கணவரா கிடைச்சிருக்கீங்க என்று பிரேமா பேசிக்கொண்டிருந்தாள். தப்பா சொல்ற பிரேமா, நீ கிடைச்சதுனால நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஐ லவ் யூ பிரேமா என்றான் சுரேஷ். ஹலோ சார், நம்ம இப்போ கோவில்ல இருக்கோம் என்றாள் அவள். ஏன் கோவில்ல வச்சு காதலை நான் சொல்லக்கூடாதா? கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணலாம், ஆனா காதல சொல்லக்கூடாதா? என்ன சட்டம் இது என்றான் சுரேஷ். இது பெண்களோட சட்டம், அதாவது எங்களோட சட்டம் என்றாள் அவள். சரி பிரேமா, கிளம்புவோமா என்றான் சுரேஷ். சரிங்க, கிளம்பலாம் என்று ஹாசினியை தூக்கி கொண்டு கிளம்பினார்கள் இருவரும். வெளியில் வரும்போது யாசகம் வாங்குபவர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். பிரேமா அனைவருக்கும் யாசகம் கொடுத்து கொண்டு வந்தாள். அப்படி வரும்போது யாரோ பிரேமாவின் கையை பிடித்து இழுத்தார்கள். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. யார் நீங்க? ஏன் என் கையை பிடிச்சு இழுக்கிறீங்க என்றாள் பிரேமா. எப்படி இருக்க பிரேமா என்றாள் அவள். என்னைய தெரிஞ்சா பேசுறீங்க? யார் நீங்க என்றாள் பிரேமா. தலையில் போட்டிருந்த துணியை எடுத்து விட்டு பார்த்தாள். பிரேமா அதிர்ச்சி அடைந்தாள். அந்த யாசகம் பெறும் அம்மா வேறு யாரும் இல்லை, பிரேமாவின் முன்னாள் மாமியார். நீங்களா என்றாள். உனக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த கோவில்ல வந்து பிச்சை எடுக்கிறேன் என்றாள் அவள். பிரேமாவிற்கு அவளிடம் பேச இஷ்டமில்லை. என்றாலும் இந்த நிலைமைக்கு வர காரணம் என்னவா இருக்கும் என்று மனதில் தோன்றியது. எல்லா சொத்துக்களையும் அவங்களே தான் எடுத்துக்கிட்டாங்க, பிறகு ஏன் பிச்சை எடுக்கணும் என்று நினைத்தாள். அதை கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் கேட்க முடியவில்லை. என்ன பிரேமா பாக்குற? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மள நிற்கதியா வீட்டை விட்டு விரட்டி விட்டாலே, இப்ப எதுக்கு பிச்சை எடுக்கிறான்னு யோசிக்கிறியா? எல்லாம் உனக்கு செஞ்ச பாவம்தான். நீ போறப்ப எனக்கு சாபம் கொடுத்துட்டு போன ஞாபகம் இருக்கா? நீ வயித்துல குழந்தையோட எனக்கு கொடுத்த சாபம் பழிச்சிடுச்சுமா. இந்த குழந்தை தான் என் பேத்தியா? பேர் என்னம்மா என்றாள். என்ன நடந்துச்சு, ஏன் இங்க இருக்கிறீங்க என்றாள் பிரேமா. அதான் சொன்னேனே, உனக்கு செஞ்ச பாவம்தான். ஒத்த பிள்ளைய பெத்து அவனுக்காக என்னென்னவோ கஷ்டப்பட்டு உன் புருஷன், நீ, குழந்தை எல்லாரையும் கஷ்டப்படுத்தி கடைசியில அவன் குடிச்சு குடிச்சு வீணா போய் சொத்தையெல்லாம் வித்து நோய்வாய்ப்பட்டு போய் இறந்து போயிட்டான். எல்லாத்தையும் இழந்து இப்போ ரோட்ல அனாதையா நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் சாகுறதுக்குள்ளேயும் உன்னை எப்படியாவது பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு செத்து போகணும்னு நினைச்சேன். உங்க ஊர்ல போய் உன்னை பார்த்தேன். அங்க நீயும் இல்லை, உங்க அம்மாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்படி கோயில் கோயிலா பிச்சை எடுக்கிறேன் என்றாள் அவள். மனதை கேட்கவில்லை. எப்படி வாழ்ந்த பெண்மணி இப்படி வந்து பிச்சை எடுக்கிறாங்களே என்ற நினைவு. அவள் நமக்கு என்னதான் துரோகம் செய்திருந்தாலும் அவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவள் மனம் ஏங்கியது. சுரேஷிடம் சொன்னாள். சரி பிரேமா, நம்ம ஒண்ணு செய்யலாம்.
இவங்கள கூட்டிட்டு போய் நம்ம ஏதாவது ஹோம்ல சேர்த்து விட்டுடலாம். அவங்களுக்கான செலவை நம்மளே பார்த்துக்கலாம் என்றான் சுரேஷ். சரிங்க, அப்படியே செய்யலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றாள் பிரேமா. என்ன பிரேமா இப்படி கேக்குற? அவங்க எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு சின்னதா கைமாறு செய்யணும். அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா என்றாள் பிரேமா. ஆமா, உன்னை வீட்டை விட்டு துரத்தினதுனால தானே இப்போ நீ எனக்கு மனைவியா கிடைச்சிருக்க. இல்லனா இன்னும் அவங்க வீட்லயே தான் நீ வாழ்ந்துட்டு இருந்திருப்ப இல்லையா? அதனாலேயே அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று கூறி மிதமான புன்னகையுடன் அவளை பார்த்தான். சுரேஷ் தன் மேல் வைத்திருக்கும் காதலை எண்ணி கர்வம் கொண்டாள் அவள். தம்பி, நீங்க தான் இப்போ பிரேமாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? பாவம்பா அந்த பொண்ணு. நான் அந்த பொண்ணை வாழவே விடல. என் சுயநலத்துக்காக இந்த பெண்ணோட வாழ்க்கையை நரகமாக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க நல்லபடியா இவளை பாத்துக்கணும் என்று அழுதாள். சரிம்மா, உங்களை ஹோம்ல சேர்க்க ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். போகும் வழியில் பிரேமா சுரேஷிடம், ரொம்ப நன்றிங்க, எனக்காகத்தானே உங்களுக்கு இடம் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க என்றார். கண்டிப்பா உனக்காகத்தான். ஆனா அதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் நான் பண்ணிடல. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம துரோகம் நினைக்க கூடாது பிரேமா என்றான் அவன். இங்கு காவ்யாவும் மாதவனும் பிரேமாவின் வீட்டிலிருந்து வந்து படுத்தவர்கள்தான் எழுந்திருக்கவே இல்லை. நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. சாந்தாவிற்கு தாங்க முடியவில்லை. அவளுக்கு எவ்வளவு திமிரு! யார் கொடுத்த தைரியம் இவளுக்கு? வரட்டும், எந்திரிச்சு இருக்கு அவளுக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் சாந்தா. அதேபோல் காவியாவும் எழுந்து வந்தாள். மணி என்ன ஆகுது பாருடி, எவ்வளவு நேரம் தூங்குற? வாழ இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் தூங்கலாமா? குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குமா? அவனே கல்யாணம் ஆன பொண்ணா பார்த்து 2வது கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கான். அந்த கல்யாணத்துக்கு நீங்க தலைமை தாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வர தெரியாதோ? வீட்டுல போய் ஆசீர்வாதம் பண்ணி விட்டுட்டு தான் வருவீங்களோ? உங்களுக்கு என்ன, இங்க வேலை பார்க்கத்தான் நான் இருக்கேன்ற தைரியம். காலத்தோட எந்திரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும்னு இல்லாம நீ பாட்டுக்கு படுத்திருக்க. இந்த வீட்டுக்கு எதுக்கு திரும்பி வந்த? நேரத்துக்கு சாப்பிட்டு சும்மா காலத்தை கழிச்சிட்டு அப்படியே இருந்துட்டு போயிடலாம்னு வந்தியோ? இது குடும்பம், இதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. இப்படி கண்ட நேரம் வர்றது, கண்ட நேரம் படுக்கிறது, இது ஒன்றும் ஹோட்டல் ரூம் இல்ல, வீடு. இங்க பெரியவங்க நாங்க இருக்கோம், எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. எதையுமே மதிக்காம உன் இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு உன் அப்பா வீட்லயே வாழ வேண்டியது தானே. இங்க ஏண்டி மறுபடியும் வந்த? என் உயிரை எடுக்கவா என்றாள் சாந்தா. உங்க கூட சண்டை போடுற மாதிரி நான் இப்போ இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கத்த என்று காவியா சொல்ல, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? நான் ஒரு மாமியார் பேசிட்டு இருக்கேன், சண்டை போட டயர்டா இருக்குன்னு சொல்ற. உன் கூட சண்டை போடுறதுதான் என் வேலையா? வீட்டுல உள்ள பிரச்சனைய சொன்னா சண்டை கட்டிக்கிட்டு அலையிறேனா? சண்டைக்காரின்னு சொல்றியாடி நீ என்னைய என்றாள் சாந்தா. இத நான் வேற தனியா சொல்லணுமா? இது உங்களுக்கே தெரியாதாத்த? ஒரு நிமிஷம் இருங்கத்த, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள் காவ்யா. ரத்தம் சூடேறியது சாந்தாவிற்கு. என்ன ஒரு துளி கூட மதிக்காம எப்படி அவமரியாதை பண்ணிட்டு போறா? இவளுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? இதுவரைக்கும் இந்த வீட்டுல நான் பெத்த பிள்ளைங்க கூட என்கிட்ட இப்படி பேசினது இல்ல. எங்கிருந்தோ வந்து என்னைய ராஜ்யம் பண்றா? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று நினைத்து கொண்டாள் சாந்தா. வீட்டிற்கு வந்ததும் கோவிலில் நடந்ததை பாக்கியத்திடம் சொன்னாள் பிரேமா. அவங்க பிச்சை எடுக்கிறாங்கம்மா, பார்க்கவே பரிதாபமான நிலையில இருக்காங்க என்றாள் அவள். அறிவு கெட்டவளே, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? நீ இந்த நிலைமையில நிக்கிறதுக்கு யாரடி காரணம்? அந்த பொம்பளை தானே. அவளுக்கு போய் உதவி செய்யறாளாம். நல்லவங்களா இருங்க பிரேமா, தப்பில்ல. அதுக்குன்னு இப்படி முட்டாளா இருக்காதீங்க என்று பாக்கியம் பிரேமாவை கடிந்து கொண்டாள். அம்மா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவங்க அப்படி நடந்துகிட்டதுனால தானே இன்னைக்கு இவர் எனக்கு கணவரா கிடைச்சிருக்காரு. அத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவரு அவங்கள ஹோம்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காருமா என்றாள் பிரேமா. அவரு ரோட்ல போற எதையோ பிடிச்சு வீட்டுக்குள்ள விட பாக்குறாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பிரேமா. அவ்வளவுதான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்றாள் பாக்கியம். அம்மா, அவர் மட்டும் இல்ல, எனக்கும் தான் தோணுச்சு. நான் சொல்லிதான் அவர் செய்தார். ஒரு உதவி தானம்மா, என் குழந்தைக்கு அது புண்ணியமா போகட்டும். நம்ம யாருக்கும் துரோகம் நினைக்க வேண்டாமா? நம்ம நல்லது நினைச்சதுனாலதான் நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கையில இருக்கேன். அவங்க எனக்கு துரோகம் பண்ணினதுனால நடு தெருவுல நிக்கிறாங்க. அதே போல் தப்ப நம்மளும் செய்யக்கூடாதுமா என்றாள் பிரேமா. அவங்க வீட்டு சாப்பாட்டை நான் கொஞ்ச நாள் சாப்பிட்டு இருக்கேன் இல்லம்மா என்றாள் அவள். அப்படியே 2 மாதங்கள் ஓடியது.
ஒரு நாள் மாதவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது காவ்யா அவனிடம், என்னங்க, நம்ம போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாமா? நான் மாமா கூப்பிட்டதும் இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு டைம் கூட போய் பார்க்கவே இல்ல. இப்போ நம்ம 2 பேரும் போனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போயிட்டு வரலாமா? ஒரு 2 நாள் அங்க இருந்துட்டு வரலாமே 2 பேரும் என்றாள் காவ்யா. போயிட்டு வரலாம் காவ்யா. போய் பார்த்துட்டு வரலாம். நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அப்பாவ போய் பார்க்கவே இல்லைன்னு. ஆஃபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் மீட்டிங்லாம் இருக்கு. அத முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீன்னு சொல்றேன். அப்புறம் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். இந்த வார கடைசியிலேயே போயிட்டு வந்துடலாம். நீ ரெடி ஆயிரு எதுக்கும் என்றான் மாதவன். சரிங்க. நான் இப்பவே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன் என்றாள் காவ்யா. இந்த பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப குஷியாயிடுறாங்க. வீக்கெண்ட்ல போலான்னு சொன்னா இப்பவே ட்ரெஸ் பேக் பண்றேன்னு சொல்ற. சரி சரி, எடுத்து வை, போகலாம் என்றான் மாதவன். சுந்தரம் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். காவ்யா வந்து அவர் பக்கத்தில் அமர்ந்தாள். மாமா, நான் அம்மா வீட்ல போய் 2 நாள் தங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அவரு லீவு வரட்டும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு மாமா. இந்த வீக்கெண்ட்ல கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கார் என்றாள் காவ்யா. அதனால என்னம்மா காவ்யா, ரொம்ப நாளாச்சு. நானும் வந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் இப்பதான் சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் தடவை போறீங்க. அதனால நீங்க 2 பேரும் மட்டும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் ஒரு நாள் அப்புறம் போய் பார்த்துட்டு வரேன். நானும் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் உங்களை அனுப்பி வைக்கணும்னு. சாரிம்மா, மறந்து போயிட்டேன். கண்டிப்பா 2 பேரும் போய் அங்க தங்கி இருந்துட்டு அவங்கள பார்த்துட்டு வாங்க. அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என்றார் சுந்தரம். இதை மறைந்து ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் சாந்தா. ஓஹோ, ஊருக்கு போறியா? அதுவும் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு தங்குற மாதிரி. நீ எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன் என்று நினைத்து கொண்டாள் அவள். அன்று இரவு மாதவன் வீட்டிற்கு வந்தான். என்னங்க, ஆபீஸ்ல பேசிட்டீங்களா? மீட்டிங் எப்போ முடியுது? நம்ம எப்போ கிளம்புறோம் என்று ஆர்வமாக கேட்டாள் காவ்யா. அடியே என் தங்க பொண்டாட்டி, உன்னதான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேல்ல. வீக்கெண்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளேயே உனக்கு என்ன அவசரம்? மாமா சொன்னா கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன், சரியா? இப்போ மாமனுக்கான நேரம். ஊருக்கு போற ஞாபகத்தை மூட்டை கட்டி இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ என்ன கவனிக்கிறது என்றான் மாதவன். காவ்யா அமைதியாக கீழே குனிந்து பதில் எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். இப்போ என்ன சொன்னேன்னு கோவப்படுறீங்க என் கோபக்கார பொண்டாட்டி? இங்க வா, மாமா கிட்ட பக்கத்துல வா என்றான் அவன். போங்க, பக்கத்துல கூப்பிடுவீங்க, அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் என்றாள் காவ்யா. இது என்னடி வம்பா போச்சு? மாமா கிட்ட நீ தானடி வரணும், வேற யார் வருவாங்க என்றான் மாதவன். சரி, என்னன்னு அங்கிருந்தே சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் என்றாள் காவ்யா. அப்படியா, சரி, நீ வர வேண்டாம், நான் அங்க வரேன் என்று சொல்லி அவள் அருகில் வந்தான். அவள் திரும்பி கட்டிலில் சாய்ந்து கொண்டு பேசாமல் இருந்தாள். அவள் காதின் வளைவுகளில் உள்ள முடியை நீக்கிவிட்டான் மாதவன். காவ்யா, இங்க வா என்றான். ஒன்னும் வேண்டாம் என்றாள் அவள். சொல்றல்ல, இங்க வா என்றான். என்னடி இப்போ உனக்கு கோபம்? நான் தான் உன்னை கூப்பிட்டு போய் தங்குறேன்னு சொன்னேன்ல. அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே போக முடியுமா? உன் ஆசை என்னன்னு எனக்கு புரியாதா? அத மாமா நான் நிறைவேற்ற மாட்டேனா? இப்போ மாமனோட ஆசை என்னன்னு உனக்கு தெரியாதா என்ன? இப்படி கோச்சிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் போய் தூங்கிடுவேன் என்றான் மாதவன். அவள், சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் என்றாள். அப்படி கேளு, சொல்றேன், இங்க வா என்று அவளை அருகில் அணைத்தான். அவள் எழுந்து ஓடினாள். அவன் கட்டிலில் அமர்ந்து கொண்டு அவளின் கையை பிடிக்க நினைத்தான். ஆனால் அவளின் சேலையின் முந்தானைதான் அவனின் கையில் பட்டது. அதை பிடித்து இழுத்தான். சேலை போகும் திசை நோக்கி அவளும் பின்னோக்கி வந்தாள். அவளை தூக்கி அணைத்து கட்டிலில் படுக்க வைத்தான். எங்கே ஓடுற என்று அவனும் அவளின் பக்கத்தில் படுத்தான். ஏ பொண்டாட்டி, எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கியேடி. என்னை கொல்லாம கொல்ற. உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. ஆபீஸ்ல வேலையே செய்ய முடியல. அங்கேயும் உன் நினைப்பு தான். என்னை என்ன தாண்டி பண்ணி வச்சிருக்க? பித்து பிடிச்ச மாதிரி சுத்துறேண்டி உன் பின்னால. இப்போ என்ன வேண்டும் உங்களுக்கு என்றாள் அவள். இப்போ எனக்கு ஒண்ணு வேண்டாம், உனக்கு ஒண்ணு தரட்டா என்றான் மாதவன். என்ன தர போறீங்க? அத இப்போது சொல்ல மாட்டேன், விளக்க அணைச்சிட்டு வரேன் என்று விளக்கை அணைத்தான். அந்த இருளில் அவள் மென்மையான தேகம் சூடேறியது. அவன் கைப்பட்டதும் அவள் அமைதியானாள். அந்த இரவும் இன்பமாய் முடிந்தது அவர்களுக்கு.
நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொன்னான கையால அந்த லைக் பட்டன மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.